ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஷ்பிதா குட்டி. இன்றைக்கி நான் வீட்டில் எப்படி நான் செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், நான் எல்லாருமே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், என் பசங்களும் சாப்பிட்டாங்க. அது எப்படி இருந்துச்சுன்ட்டு நான் உங்களுக்கு ரெசிபியும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், எப்படி சூப்பராக செய்யணுமோ அவ்வளோ அழகாக செஞ்சேன். பட் ஆனால் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குஷி ஆகிட்டேன். பாருங்கள், இப்போ நான் அதுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட்டு, பால், சுகர் 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நான் மாவு பெசிகிறப்ப அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணி பெசிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூடவே ஃபஸ்ட்டே மாவோடு ஆட் பண்ணல. நான் தான் கொஞ்சம் அவசர கொடுக்க இல்லையா, அதனால் மாவு லைட்டாக பெசிஞ்சு பிறகு அதுக்கப்புறம் நான் இதை போட்டு பெசிஞ்சு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நானுமே ஒரு கப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி எடுத்து பார்த்துனே இருந்தேன், பஃபியாக வரும் அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போவுமே நல்லா எனக்கு ஒரு பஃபியாக கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நான் நல்லாவே சூப்பராக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவு நல்லா சூப்பராக எனக்கு பஃபியாக வந்தது. தேய்க்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ஒண்டியே நானே கேமராமேன் எல்லாமே இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.